ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2023ல ரிலீஸ் ஆன எ டெட்லி இன்விடேஷன் என்ற ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் இருக்க ஒரு ஆசமான ஸ்பானிஷ் டிடெக்டிவ் த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம். படத்தோட கதையை பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப பரிச்சயமான ரொம்ப பழக்கப்பட்ட கதைங்க. அதான் ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் கூடி இருக்க இடத்துல ஒரு கொலை நடக்குது. வெளியே எங்கேயாவது கொலை நடந்துட்டா அதை யாரு பண்ணது, எதுக்காக பண்ணாங்க, எப்படி பண்ணாங்கன்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள செத்தவன் வாயில வெத்தலையை தடவி குழிக்குள்ளேயே இறக்கிடுவாங்க. பட் இந்த மாதிரி ஒரு இடத்துல கொலை நடக்கிறப்போ அங்க இருக்கவங்க யாரோ ஒரு ஆள் தானே கொலையாளியா இருக்கணும். அது யாருன்றத அதே கூட்டத்துல இருக்க ஒரு லேடி டிடெக்டிவ் சும்மாலாம் சொல்லக்கூடாது. அவளோட அபாரமான இன்வெஸ்டிகேஷன் மூலியனால கொலையாளி யாரு, அவங்களோட மோட்டிவ் என்னன்றத எக்கச்சக்கமான ட்விஸ்டோட ரிவீல் பண்றதுதான் படத்தோட கதை. இந்த மாதிரி டிடெக்டிவ் இன்வெஸ்டிகேஷன் மூவியா பார்த்து நீங்க வேற லெவல்ல ரெடி ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நானும் இடியாப்ப சிக்கல் மாதிரி என்னென்னமோ மிஸ்ட்ரி இருக்க படத்தை எடுத்துட்டு வந்தாலும் நீங்க எடுத்தது ரிசல்ட்டை கெஸ் பண்ணி டஃப் கொடுக்குறீங்க. சரி பாப்போம் இந்த படத்துல கொலையாளி ரிவீல் பண்றதுக்கு முன்னால யார் அதை கண்டுபிடிக்கிறான்னு. இப்போ வாங்க படத்துல இருக்க மர்ம முடிச்சுகள் ஒவ்வொன்னையும் ஹீரோயினோட சேர்ந்து நம்மளும் வைப்போம். படத்தை ஓபன் பண்ணா பாட்காஸ்ட்ல பேசிட்டு இருக்க ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவ தான் ஹீரோயின். ஹீரோயினோட பாட்காஸ்ட் சேனலும் நம்ம சேனலும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். யாராலையுமே சால்வ் பண்ண முடியாத அன்சால்வ்டு கேசஸ் ஹீரோயின் அவ ஆடியன்ஸோட டிஸ்கஸ் பண்ணி அதுல இருக்க சின்ன சின்ன க்ளூவை வச்சு ஆடியன்ஸும் இவளும் சேர்ந்துமா அந்த கேஸை சால்வ் பண்ணுவாங்க. இதுல ஹீரோயினோட சேனல் மக்கள் மத்தியில ரொம்ப பிரபலம். இன்னைக்கு ஹீரோயின் ஒரு கேஸ பத்தின தகவலை பாட்காஸ்ட்ல சொல்ல ஆரம்பிக்கிற அதே சமயத்துல யாரோ ஒரு லேடி ஒரு ஐலாண்டுக்கு வரதுக்கான இன்விடேஷனை சில பேருக்கு அனுப்புறா. இன்விடேஷனை அனுப்புற லேடி யாரு, அது யார் யாருக்கு போய் சேருதுன்றதை இன்னும் கொஞ்ச நேரத்துல பாப்போம். இந்த இன்விடேஷன் ஹீரோயினுக்கும் கிடைக்குது. ஹீரோயின் கூடவே ரொம்ப நெருக்கமான ஒரு தோழி இருக்கா. அவளோட பேரு ஐரிஸ். வந்த இன்விடேஷன் அவகிட்ட காட்டின ஹீரோயின் இன்விடேஷன்ல மென்ஷன் பண்ணிருக்க ஐலாண்டுக்கு நான் போயே திருவேன்னு சொல்லி அந்த ஐலாண்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்க. போற வழியில ஹீரோயின் ஐரிஸ் கிட்ட போன்ல பேசுறப்பதான் இன்விடேஷன் அனுப்பியிருக்க லேடி ஹீரோயினோட சொந்த அக்கா. பட் ஹீரோயினும் அவளும் பார்த்து பேசிக்கிட்டு 5 வருஷம் ஆகுது. இத பத்தி ஐரிஸ் கிட்ட பேசிக்கிட்டு ஹீரோயின் ஐலாண்ட்ல இருக்க ஒரு பங்களாவுக்கு போக அங்க கார்லஸ்ன்ற ஒரு ஆளை மீட் பண்றா. இவரையும் ஹீரோயினோட அக்கா தான் இன்விடேஷனை போட்டு வர வச்சிருக்கா. ஹீரோயின் அக்காவோட பேரு ஒலிவியா. ஒலிவியாவும் கார்லஸும் கொஞ்ச நாளைக்கு முன்னால வரைக்கும் கணவன் மனைவியா இருந்தாங்க. இப்ப இவங்களுக்குள்ள டிவோர்ஸ் ஆயிடுச்சு. 5 வருஷத்துக்கு முன்னாலதான் ஹீரோயின் கடைசியா ஒலிவியாவை பார்த்தா நம்ம சொல்லிருந்தோம்ல. அப்ப யாரோ இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃபியூனரல் நடந்திருக்கு. அந்த ஃபியூனரல்ல தான் ஹீரோயின், ஒலிவியா, கார்லஸ் இவங்க எல்லாரையுமே கடைசியா பார்த்தது. கார்லஸ் நிறைய ஹாஸ்பிடல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு. இவர் பெரிய பணக்காரர். ரொம்ப நாள் கழிச்சு கார்லஸ பார்த்ததும் ஹீரோயின் பழைய நினைவுகளை பத்தி பேசிட்டு இருக்கப்போ இந்த பங்களால வேலை செய்யற ஒரு ஒத்த கண்ண பங்களா வாசல்ல வயலட் கலர் பூத்தொட்டிகளையா எடுத்துட்டு வந்து அடுக்குறான். யார் இவனை இதை பண்ண சொன்னதுன்னு ஹீரோயினுக்கு ஒரு டவுட். அதை கார்லஸ் கிட்ட கேட்கலாம்னு பார்த்தா அந்த ஆளுக்கு ஹாஸ்பிடல்ல இருந்து முக்கியமான போன் வந்துருச்சுன்னு அவரு தனியா போயிடுறாரு. இதோட பங்களாவுக்கு போன ஹீரோயின் இவளுக்கான ரூமை இவளே சூஸ் பண்ணிக்கிட்டு அங்க அவளோட திங்ஸ் எல்லாம் வச்சிட்டு இருக்கப்போ வெளியே ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. என்னடான ஹீரோயின் வெளியே வந்தா மாடி படிக்கட்டுக்கு மேல கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பார்த்தோம்ல கார்லஸ், அவரும் இந்த வீட்டோட சர்வன்டான கிறிஸ்டினான்ற ஒரு லேடியும் அவங்க கொஞ்சம் வயசானவங்க குசு குசுன்னு என்னத்தையோ பேசிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்றது நமக்கு சுத்தமா புரியல. ஹீரோயின் அதே இடத்துல ஒளிஞ்சு நின்னு அவங்க பேசுறத கேட்டுட்டு இருக்க. அப்ப இன்னொரு பக்கம் டமார்னு ஒரு சவுண்ட். இதை இப்படியே விட்டுட்டு ஹீரோயின் சவுண்ட் கேட்கிற இடத்துக்கு போனா அங்க தெரியாம ஒரு பொருளை தள்ளி விட்டு சவுண்ட் கொடுத்திருக்கிறது ஃபிக்ன்ற ஒரு ஆளு. இவன் ஒரு டாக்டர், சின்னதா கிளினிக் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கான். இவனையும் ஒலிவியா தான் இன்விடேஷன் போட்டு இங்க வர வச்சிருக்கா. இன்னைக்கு தான் ஹீரோயின் ஃபிக்க முதல் முறையா பாக்குறா. சோ பார்த்ததும் 2 பேரும் அறிமுகமாக அடுத்து வேற எவனோ ஒருத்தவன் போன்ல கத்திட்டு இருக்கானேன்னு ஹீரோயின் அங்க போனதும் அங்க நம்ம பாக்குற ஆளோட பேரு கேரி. இவன் ஒரு சினிமா ஆக்டர். இவனை ஹீரோயினுக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஒலிவியா கார்லஸ் கூட ரிலேஷன்ஷிப்ல வரதுக்கு முன்னால இவன் கூட தான் ரிலேஷன்ஷிப்ல இருந்தா. இவனையும் ஒலிவியா தான் வர வச்சிருக்கா. ஆனா இவங்க ஏன் இங்க வந்திருக்காங்கன்ற ஐடியா இவங்களுக்கு சுத்தமா இல்ல. அதோட ஒலிவியா இவங்களுக்கு அனுப்பியிருக்க இன்விடேஷன்லயும் அத பத்தி எதையுமே மென்ஷன் பண்ணல. இப்படி சில பேரை காட்டினதும் அடுத்து எல்லாரும் பீச்சுக்கு பக்கத்துல சரக்கடிக்க போக அங்க ஒரு லவ்வர்ஸ் இன்ட்ரோ கொடுக்கறாங்க. அதுல பொண்ணோட பேரு சோனியா. இவளும் ஒலிவியாவும் பிசினஸ் பார்ட்னர்ஸ். சோனியா லவரோட பேரு நராம். ஆள் பார்க்கவே வடகொரியா வத்தல் மாதிரி இருக்கான். இவன் என்னமோ நம்ம ஊர் இந்தியாவுக்கு வந்து இங்க யோகா ஆன்மீகத்தெல்லாம் கத்துக்கிட்டு இப்ப இவன் சோனியா 2 பேரும் யோகா மெடிடேஷன் இதுல மூழ்கி போயிருக்காங்க. ஆக மொத்தத்துல ஒரு வழியா எல்லாரையும் காட்டி முடிச்சதும் இவங்க இருக்க இடத்துக்கு ஒத்த கண்ணனோட வந்த கிறிஸ்டினா ஒலிவியா இவங்களுக்காக எழுதிருக்க லெட்டரை இவங்க படிச்சு காட்டுறாங்க. என் அன்பான நண்பர்களே, என்னோட அழைப்புதலை ஏத்துக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்ததுக்கு உங்களுக்கு கோடான கோடி நன்றி. சில தவிர்க்க முடியாத காரணங்களால என்னால அங்க வர முடியல. ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க எல்லாரும் பாய் தலைகாணி எடுத்துக்கிட்டு இந்த போட்ல வந்து ஏறிடுங்க. அடுத்த ஒரு நாள் நம்ம அந்த போட்ல தான் இருக்க போறோம். நீங்க அந்த போட்டுக்கு வந்ததுமே எதுக்காக அவங்க எல்லாரையும் வர சொன்னது உங்களுக்கு தானா தெரிஞ்சிடும். இந்த கேப்ல நீங்க பங்களால தங்கறதுக்கான ரூம் கிறிஸ்டினா அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம போட்ல சந்திப்போம். நன்றி வணக்கம் இப்படின்னு எழுதி ஒலிவியா லெட்டரை முடிச்சிடுறா. இத கிறிஸ்டினா படிச்சதும் ஹீரோயினுக்கு ஒரு கோரிக்கை. ஏங்க, நீங்க என்னமோ ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்கன்னு என் அக்கா அதுல எழுதிருக்கா. ஆனா நான் பங்களாவுக்கு போனதுமே என் திங்ஸ் எல்லாம் ஒரு ரூம்ல வச்சிட்டேங்க. பேசாம நான் அங்கேயே தங்கிக்கவா அப்படின்னு ஹீரோயின் கேட்டா, நீயாமா அதை பத்தி கவலைப்படுற? லக்கேஜ் எடுத்து வேற ரூம்ல வைக்கிறதா பெரிய விஷயம்? லக்கேஜ் மாத்திர வேலையை ஒத்தக்கண்ண பாத்துப்பான். நான் உனக்கு வேற ரூம் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். நீ அங்க தங்கிக்கோன்னு சொல்லிட்டு கிறிஸ்டினா போயிடுறாங்க. அடுத்து இப்ப கிறிஸ்டினா லெட்டர் படிச்ச
இருக்காங்க இல்லையா, ஒலிவியா அந்த லெட்டரோட ஆரம்பத்திலேயே நான் எமிலியோட இல்லத்துக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன்னு எழுதிருப்பா. பட் இதுக்கு முன்னால இந்த பங்களாவோட பேரு எமிலின் இல்ல. இப்ப ஏன் எமிலின் மாறி இருக்கு? யார் அந்த எமிலின் எல்லாரும் யோசிச்சா, 5 வருஷத்துக்கு முன்னால யாரோ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, அவங்களுக்கு ஃபியூனரல் நடந்துச்சுன்னு நம்ம சொல்லியிருந்தோமே, அப்ப இறந்த பொண்ணோட பேரு தான் எமிலி. இவ ஒரு குட்டி பொண்ணு. ஒலிவியாவுக்கும் கார்லஸ்க்கும் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லன்னதும் இவங்க ஒரு குழந்தைய தத்தெடுத்து அவளுக்கு எமிலின்னு பேர் வச்சிருக்காங்க. பட் விதியின் விளையாட்டு, 5 வருஷத்துக்கு முன்னால அந்த பொண்ணு ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டா. அதுக்கப்புறம் ஒலிவியா இந்த பங்களாவுக்கு எமிலியோட பேரையே வச்சுட்டா. பிளஸ் இந்த பங்களாவுக்கு பக்கத்திலேயே தான் எமிலியோட நினைவிடமும் இருக்கு. இதை காட்டினதும் ஹீரோயின் அவளுக்கு புதுசா அலர்ட் பண்ணிருக்க ரூமுக்கு போறா. ஏற்கனவே ரூம்ல வச்ச திங்ஸ் எல்லாம் ஒத்த கண்ணை எடுத்துட்டு வந்து வைக்கிறான். பட் அதுல பாதி திங்ஸா காணோம். யாரா இவன்? நல்லா எம்ஜிஆர் படத்துல வர நம்பியார் கணக்கா வில்லத்தனமா இருந்துகிட்டு பண்ற வேலையை ஒழுங்கா பண்ண மாட்டான், எல்லாத்தையும் நம்மளே தான் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னு புலம்பிக்கிட்டு ஹீரோயின் இதுக்கு முன்னால திங்ஸ் எல்லாம் வச்ச ரூமுக்கு போறா. இப்ப அந்த ரூம்ல நராமும் சோனியாவும் இருக்காங்க. ஹீரோயின் போற சமயத்துல அவங்க பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்காங்க. சரி, ஏன் ஒரு கப்பலோட கலைநயத்தை எடுத்துக்கிட்டு அவங்க வேலையை பார்க்கட்டும், நம்ம வேலையை பார்ப்போம்னு சத்தமே இல்லாம உள்ள போன ஹீரோயின் இவ திங்ஸ் எடுத்துக்கிட்டு வெளியே வரப்போ பாத்ரூம்ல இருந்த 2 பேரும் குசு குசுன்னு என்னமோ பேசிட்டு இருக்க மாதிரி ஹீரோயினுக்கு கேக்குது. இதோட இங்க சீனை கட் பண்ணா அடுத்து ஒலிவியா சொன்ன மாதிரி எல்லாரும் இந்த ஐலாண்ட்ல இருந்து சின்ன போட்ல ஏறி கடலுக்கு நடுவுல நிக்கிற ஒரு பெரிய போட்டுக்கு போறாங்க. இவங்களை கூட்டிட்டு போறது ஒத்த கண்ண. இவங்க போய் சேர்ற போட்ல தான் இவங்க எல்லாரையும் வர சொன்ன ஒலிவியாவும் நிக்கிறா. ஒலிவியா கிட்ட அவங்கள சேர்த்ததும் ஒத்த கண்ண எந்த போட்ல வந்தானோ அதே போட்ல ரிட்டர்ன் போயிடுறான். மொத்த பேரும் பார்த்து கூடி பேசிக்கிட்டு இப்படியே நைட் ஆயிடுது. நைட் எல்லாரும் டின்னருக்கு உட்கார்ந்ததும் தான் ஒலிவியா ஏன் அவங்கள வர சொன்னன்ற கதையை ஆரம்பிக்கிறா. ஒலிவியா பேச ஆரம்பிச்சதுல இருந்து அங்க எல்லாருக்கும் பக்கு பக்குன்னு இருக்கு. ஒலிவியா எடுத்ததுமே இன்னைக்கு நைட் உங்களால எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமோ அவ்வளவு சந்தோஷமா இருந்துக்கோங்க, ஏன்னா நம்ம இந்த போட்ல இருந்து வெளியே போறப்போ நம்மள ஒரு ஆள் நம்ம கூட வரமாட்டாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, இங்க இருக்க எல்லாருக்கும் இன்னொருத்தவங்களை கொலை பண்ண ஒரு சாலிடான ரீசன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கோங்க. எமிலி செத்ததுக்கு அப்புறம் எனக்குன்னு இருக்க ஒரே வாரிசு என் தங்கச்சி தான். சப்போஸ் நான் செத்துட்டா என் சொத்து மொத்தமும் என் தங்கச்சிக்கு தான் போகும். அதுக்கு ஆசைப்பட்டு என் தங்கச்சி கூட என்ன கொலை பண்ணலாம். ரெண்டாவது, அம்மா சோனியா, உனக்கு ஞாபகம் இருக்காமா, முதல்ல நானும் கார்லஸும் மீட் பண்ணி குழஞ்சிக்க ஆரம்பிச்சதும் நீ என்ன ஒரு வெறியோட பாத்தியே. அந்த டைம்ல கார்லஸ் உன்னோட பாய் ஃப்ரெண்டா இருந்தான், கூடவே உன் பெர்ஃபியூம் கம்பெனிக்கு இன்வெஸ்டரா இருந்தவனும் இவன் தான். இப்படி ஒருத்தவன் என்கிட்ட மயங்கிட்டானேன்னு உனக்கு ஒரு கோவம். அந்த கோவத்துல நீ கூட என்ன கொலை பண்ணலாம். அப்புறம் சோனியாவுக்கு பக்கத்துல உட்காந்துருக்க நராம், சோனியா அவங்கிட்ட என்ன சொன்னா, அவ வாழ்க்கையிலேயே முதலா காதலிச்சது உன்னதான் சொன்னாலா? சொல்லிருப்பா, இவதான் கல்லியாச்சே. பட் நான் சொல்றேன் கேட்டுக்கோ, அவ வாழ்க்கையில நீ ஃபர்ஸ்ட் லவ் இல்ல, என் எக்ஸ் புருஷன் தான் ஃபர்ஸ்ட் லவ். இப்ப நான் சொல்லிட்டேன்னு இந்த கோவத்துல நீ கூட சோனியாவை கொலை பண்ணலாம். அப்புறம் எங்க நம்ம கேரி பாப்பா சினிமா ஆக்டர், உனக்கு ஞாபகம் இருக்கா? இப்ப சக்சஸ்ஃபுல்லா பல படங்களை நடிச்சு நீ ஒரு பெரிய ஆக்டரா இருக்க. ஆனா ஒரு நாள் செட்ல தத்ரூபமா நடிக்கணும்னு சொல்லி ஒரிஜினல் கண்ணை எடுத்துட்டு போயிட்டு அங்க ஒரு பஞ்சாயத்து பண்ணி நீ பண்ண பஞ்சாயத்தை பணம் கொடுத்து சால்வ் பண்ணது யாரு? கார்லஸ் தானே. அவனுக்கு நீ இன்னும் கடன்காரனா இருக்க. இனிமேல் அவனுக்கு கடனை கொடுக்கவே கூடாதுன்றதுக்காக நீ கார்லஸ கொலை பண்ண கூட வாய்ப்பு உண்டு. லாஸ்டா நம்ம டாக்டர் தம்பி ஃபிக், உங்க கதை இங்க இருக்க யாருக்கும் தெரியாது இல்ல, உங்க எல்லாருக்கும் தெரியுமா? இப்ப என்னமோ ஃபிக் ஒரு கிளினிக் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு முன்னால கார்லஸோட ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஃபிக் டாக்டரா ஒர்க் பண்ணவன். அங்க அவன் பண்ண கூத்து இருக்கே அப்படின்னு ஒலிவியா ஆரம்பிக்கும் போதே, இங்க பாரு ஒலிவியா, நீ எல்லா தடவையும் கேம் விளையாடுற மாதிரி இப்பவும் ஏதாவது ஒரு கேம் ஆரம்பிச்சு என்ன வெறுப்பேத்தாத அப்படின்னு கார்லஸ் காண்டாகறாப்பல. டேய் எக்ஸ் ஏலியனு, இங்க இருக்க யாரு பேசினாலும் நான் ஏத்துப்பேன், நீ எல்லாம் வாயை திறக்கவே கூடாது. உனக்கெல்லாம் காதல் குடும்பம் கல்யாணம்னா என்னன்னு தெரியுமா? எப்ப பாரு பணம்னு அதை நோக்கியே ஓடுற ஆளு நீ எல்லாம் என்னத்துக்கு பேசுற அப்படின்னு கார்லஸ் ஆஃப் பண்ண ஒலிவியா, நான் கடைசியா உங்கள்ட்ட சொல்றது இதாங்க, நான் எப்பவுமே உங்கள்ட்ட ஜாலியா கேம் வச்சு விளையாடுவேனே, அந்த மாதிரி இப்ப விளையாட கூப்பிட்டேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இது ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒண்ணு. என்ன நடக்குதுன்றது இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கே தெரிஞ்சிடும், போய் படுங்க அப்படின்னு இதோட ஒலிவியா மீட்டிங்க முடிக்க தூங்கறதுக்கு முன்னால ஹீரோயின் ஒலிவியாவோட ரூமுக்கு போறா. அக்கா தங்கச்சிங்க மீட் பண்ணி 5 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? சோ பாத்துக்கிட்டதும் இவங்களோட கடந்த காலம் மெமரிஸ் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்பவும் ஒலிவியா இக்கு வைக்கிற மாதிரியே தாங்க பேசுறா. எம்மா ஹீரோயின், இங்க வந்திருக்கிறதுலயே பிரில்லியண்டான பொண்ணுனா அது நீதான். இங்க நடக்கிறத ஒன்ன தவிர வேற யாராலையும் கரெக்டா கணிக்க முடியாது. எனக்கு நம்பிக்கை இருக்கு, நடக்கிறத நீ கண்டுபிடிச்சிருவான்னு அப்படின்னு என்னென்னமோ பேசி ஒலிவியா ஹீரோயினை அனுப்பிடுறா. இதுக்கப்புறம் நைட் எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு 12 மணி இருக்குங்க. தூங்கிட்டு இருந்த ஹீரோயினுக்கு வெளியே டமார்னு ரொம்ப பயங்கரமா ஒரு சவுண்ட் கேக்குது. அந்த பக்கம் கேரி வேற என்ன சவுண்டுன்னு கத்திக்கிட்டே சவுண்ட் கேக்குற இடத்துக்கு ஓடுறான். ஹீரோயினும் பின்னாலேயே போய் பார்த்தா அங்கதான் படத்தோட முதல் ட்விஸ்ட் ஆரம்பிக்குது. இந்த போட்ல இருந்து ஒரு ஆள் வரமாட்டாங்கன்னு சொன்ன ஒலிவியாவே போட்ல போனமா கிடக்குறா. போட்ல கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ன்ற மாதிரி ஒரு இடம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து கீழே விழுந்ததுனாலதான் ஒலிவியா இறந்திருக்கா போல. ஆனா இவளா விழுந்தாளா இல்ல இவளை வேற யாராவது தள்ளி விட்டாங்களான்னு தெரியல. பாடிய பார்த்ததும் போலீஸ்க்கு கால் பண்ணுங்கடான்னு கப்பலோட கேப்டன் கிட்ட கார்லஸ் பதர்னா, எந்த ஒரு போலீஸ்க்கு கால் பண்றது? நம்ம இப்ப 2 நாட்டு பார்டருக்கு நடுவுல நிக்கிறோம். இங்க இருந்து எந்த ஒரு போலீஸ் கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. நம்ம மறுபடியும் ஐலாண்டுக்கு தான் போய் ஆகணும். வாங்க போவோம்னு நைட்டு முழுக்க கப்பலை ஓட்டி
மறுபடியும் பங்களா இருக்க அதே ஐலாண்டு கிட்ட இவங்க நெருங்குறப்போ அங்க ஒரு ட்விஸ்ட். ஐலாண்ட்ல போன் சிக்னல் கிடைக்கிறதுக்கு, இன்டர்நெட் கனெக்ஷன் கிடைக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா ஒரு ஆண்டனா வச்சிருந்திருப்பாங்க. அந்த ஆண்டனா படார்னு வெடிச்சு செதறுது. சோ இனிமேல் ஐலாண்ட்ல இருக்க யாராலையும் வெளியே இருக்கவங்க கூட கான்டாக்ட் பண்ண முடியாது. இப்படியே எல்லாரும் ஐலாண்ட் வந்து இறங்குறாங்களா. நடந்த கொலையை விசாரிக்கிறதுக்கு இந்த ஊர் போலீஸ் டிபார்ட்மெண்டோட சீனியர் ஜூனியர் அவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. வந்து இறங்குற கூட்டத்துல நல்லா 60 வயசு ஆத்து மாதிரி ஒருத்தர் இருக்காருல்ல, கார்லஸ்ன்ட்டு. இவர் என்னமோ இவருக்கு மட்டும்தான் வேலை இருக்க மாதிரி, எனக்கு ஹாஸ்பிட்டல்ல முக்கியமான ஒரு வேலை இருக்கு, நான் அர்ஜென்ட்டா போய் ஆகணும்னு அட முடிக்க. யோ நீ என்ன விளையாடுறியா? நீங்க கும்பலா இருந்த கப்பல்ல ஒரு கொலை நடந்திருக்கு, எவன் அதை பண்ணான்னு தெரியல, 2 நாட்டு பார்டருக்கு நடுவுல வர கப்பல் இருந்திருக்கு, எதையும் விசாரிக்காம நான் பாட்டுக்கு ஒன்னு அனுப்பிட்டேன்னு வையேன், மேல ஏன் ட்ரௌசரை கைட்டுருவானுங்க. நீ யாரா வேணாரு, எவ்வளவு பெரிய ஆளா வேணாரு, விசாரணை முடியற வரைக்கும் எவனும் இந்த ஐலாண்டை விட்டு போக கூடாது, மொத்த பேரும் இங்கதான் இருக்கீங்கன்ட்டு எல்லாரையும் பங்களால உட்கார வச்ச சீனியர் இவங்களுக்கு ஜூனியரை காவலா விட்டுட்டு நடந்ததை மேலிடத்துல சொல்றதுக்காக டிபார்ட்மெண்ட் ஐலாண்டுக்கு வெளியே இருக்கு. சோ நீங்க இங்கே இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன்னு சீனியர் போயிடுறாரு. அடுத்து அவங்களோட வேலையை பார்க்கறதுக்கு போயிடுறாங்க. அப்ப ஜூனியரும் ஹீரோயினும் தனியா இருக்கப்போ ஹீரோயினோட பாட்காஸ்ட் எவ்வளவு பெரிய ஃபேமஸ்ன்றத நான் ஓப்பனிங்லயே சொல்லிட்டேன்ல. ஹீரோயினோட பாட்காஸ்ட் ஜூனியரும் கேட்டிருப்பான் போல. ஹீரோயினோட வாய்ஸை வச்சு பாட்காஸ்ட்ல பேசுறால் ஹீரோயின் தானே கண்டுபிடிச்ச ஜூனியரோ, தலைவி நீங்களா, நான் உங்களோட எவ்வளவு பெரிய ஃபேன் தெரியுமா, உங்களோட ஒரு பாட்காஸ்ட் விடாம எல்லாத்தையும் பாத்துருவேன் அப்படின்னு ஹீரோயினை ஹா ஓஹோன்னு புகழ்ந்துட்டு இருக்கப்போ இவங்கள்ட்ட வந்த கார்லஸ் வாங்க ஒரு டீயை போட்டு பேசுவோம்னு 2 பேரையும் கிச்சனுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்கதான் ஒலிவியாவுக்கும் கார்லஸுக்கும் ஏன் டிவோர்ஸ் ஆச்சுன்ற விஷயத்த கார்லஸே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 5 வருஷத்துக்கு முன்னால எமிலி செத்துட்டா இல்லையா, அந்த டிப்ரெஷன்ல இருந்து ஒலிவியாவால வெளியே வரவே முடியல. ஒரே ரூம், ஒரே சேரு, குத்துக்கல்லு மாதிரி அங்கேயே உட்காந்துருக்கா. அவளை தேத்த கார்லஸ் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் முடியல. சரி இனிமேலும் நம்ம இவ கூடவே இருந்தா நம்ம வாழ்க்கையும் சேத்துல விழுந்த கல்லு மாதிரியே ஆயிடும், நம்ம வாழ்க்கையை நம்ம தான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம்னு இதுக்கப்புறம் தான் கார்லஸ் ஒலிவியா விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை உசார் பண்ணிட்டு இருக்காரு. இத கார்லஸ் சொன்னதும் நல்லா இருக்குடா நியாயம், கட்டின பொண்டாட்டி எங்க வேதனையில துடிச்சிட்டு இருக்கா, அவளை விட்டுட்டு உடனே நீ இன்னொரு பொண்ணை உசார் பண்ணிட்டல்ல, நீ எல்லாம் நல்லா வருவ அப்படின்னு ஹீரோயின் கார்லஸ வெறுப்பேத்திட்டு இருக்கா. அப்பதான் படத்துல அடுத்த ட்விஸ்ட். இப்படி கார்லஸும் ஹீரோயினும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கப்போ பங்களால ஏதோ ஒரு இடத்துல துப்பாக்கி ஃபயர் ஆகிற சவுண்ட் கேக்குது. கிடுகிடுன்னு எல்லாரும் அங்க ஒன்னா துப்பாக்கி ஃபயர் ஆயிருக்கிறது நராமோட ரூம்ல. நராமோட கையிலயும் குண்டு பாஞ்சிருக்கு. பட் ஷூட் பண்ணவங்கள இங்க ஆளை காணோம். ரூமுக்கு போன ஹீரோயினுக்கு கன் பவுடரோட ஸ்மெல் ஹெவியா அடிக்குது. ஹீரோயின் அந்த ஸ்மெல்ல ஃபாலோ பண்ணிட்டே போனா அது இந்த ரூம்ல இருக்க கபோர்டோட முடியுது. கபோர்டை ஓபன் பண்ணா உள்ள ஒரு சீக்ரெட் வழி இருக்கிறத ஹீரோயின் கண்டுபிடிக்கிறா. அதுக்குள்ள ஹீரோயின் பின்னாலேயே ஜூனியர் இவங்க 2 பேர் மட்டும் போறாங்க. உள்ள கிரீம், சோப்புன்னு நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. அதுல இருக்க ஒரு சோப் எடுத்து ஹீரோயின் மோந்து பாக்குறா. அதுல ஹீரோயின் என்னத்தை கண்டுபிடிச்சான்லாம் தெரியல. அதை பார்த்துட்டு இந்த வழி எங்கதான் முடியுதுன்னு பாக்கலாம்னு தொடர்ந்துகிட்டே போனா ஒரு இடத்துல டோர் சீல் ஆயிருக்கு. அதுக்கு பின்னால என்ன இருக்குன்னு ஹீரோயினால பார்க்க முடியல. இப்போன்னு பார்த்துதான் ஹீரோயின் ஜூனியர் 2 பேரும் தனியா இருக்காங்கல்ல. அந்த இடத்துல ஜூனியர், மேடம் நானும் டிபார்ட்மெண்ட்ல ரொம்ப நாளா ஜூனியராவே இருந்து கடுப்பா இருக்கு மேடம், இந்த கேஸை மட்டும் நான் தனியா சால்வ் பண்ணிட்டேன்னு வைங்களேன், எனக்கு இன்ஸ்பெக்டரா ப்ரொமோஷன் கொடுத்துருவாங்க, நீங்க தான் பெரிய புத்தர்கால புலனாய்வாளியாச்சு, இந்த கேஸை சால்வ் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன். இன்ஸ்பெக்டர் வந்து அவர் விசாரிச்சு கேஸை சால்வ் பண்ணிட்டாருன்னா கிரெடிட்ஸ்லாம் அவருக்கு போய் கதை கெட்டு போயிடும், நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ஜூனியர் கேட்கவே, எல்லாம் சரிதான் ராஜா, என்கிட்ட வந்து ஹெல்ப் கேக்குறியே, நானும் இந்த கூட்டத்துல ஒருத்தி தான், நானே கொலகாரியா இருந்தா என்ன பண்ணுவேன்னு ஹீரோயின் கேக்குறா. சீச்சி, ஒருத்தவங்க மூஞ்ச பார்த்தா தெரியாத மேடம் அவங்க கருமையா இல்ல இருமையான்ட்டு, நீங்க இந்த கொலையை பண்ணிருக்க மாட்டீங்கன்னு என் உள்ளுணர்வு சொல்லுது, நான் கேட்டதை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க மேடம்னு ஜூனியர் திரும்ப திரும்ப கேட்கவே, சரிடா செத்ததையும் அக்கா, அதுல கொலையாளியை கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு எனக்கும் இருக்கு, இப்ப நம்ம வெளியே போனதுல இருந்து இன்ஸ்பெக்டர் வரதுக்கு முன்னால நம்மளால எத்தனை பேரை விசாரிக்க முடியுமோ ஒருத்தவங்களையா தனித்தனியா கூப்பிட்டு இன்டராக்ட் பண்றோம், கூடிய சீக்கிரம் கல்பிரிட்ட கண்டுபிடிச்சிடலாம்னு ஹீரோயினும் ஜூனியருக்கு ஹெல்ப் பண்றதா ஒத்துக்க, அடுத்து இந்த 2 பேரும் சீக்ரெட் வழியில இருந்து வெளியே வரதுக்கு முன்னால உள்ள வந்ததுமே ஹீரோயின் ஒரு சோப் எடுத்து மோந்து பார்த்தால, இன்னுமே அந்த சோப்பை வச்சு என்ன கண்டுபிடிச்சான்றத சொல்லல, சோப்பை மட்டும் எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டு வெளியே வந்துடுறாங்க. இங்க இருக்க எல்லாரும் எப்படா இந்த ஐலாண்டை விட்டு போவோம்னு வழி மேல வழி வச்சு காத்திருக்கானுங்க. இதையே சாதகமா பயன்படுத்திக்கிட்ட ஜூனியர், உங்களுக்கு இந்த ஐலாண்டை விட்டு போகணும்னு ஆசையா இருக்குல்ல, அப்ப நான் சொல்றத பண்ணுங்க, இன்ஸ்பெக்டர் வரதுக்கு முன்னால நான் உங்க ஒவ்வொருத்தவங்களையும் தனித்தனியா கூப்பிட்டு விசாரிக்கலான்னு இருக்கேன், நீங்க கோஆபரேட் பண்ணி நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன், இன்ஸ்பெக்டர் வரதுக்கு முன்னால நீங்க தாராளமா கிளம்பலாம் அப்படின்னு அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி யாரை ஃபர்ஸ்ட் விசாரிக்கலாம் அப்படின்னு ஜூனியர் யோசிச்சுட்டு இருக்கப்போ ஹீரோயின் ஜூனியரோட காதுல குசு குசுன்னு என்னத்தையோ சொல்றா. அடுத்து ஜூனியர் விசாரணைக்காக கூப்பிடுறா. நல்லா மாற்று சிகிச்சை பண்ண மலக்குரங்கு மாதிரி இருக்கல்ல ஒத்த கண்ண, அவனை ஜூனியர் ஹீரோயின் 2 பேரும் தனியா ஒரு ரூம் கூட்டிட்டு போயிட்டு இவங்கிட்ட கேக்குற முதல் கேள்வி, ஒலிவியா கப்பல்ல சாகுற டைமிங்ல நீ எங்க இருந்தான்ட்டு. பதிலுக்கு ஒத்த கண்ணனும், நான் காலையில இவங்க எல்லாரையும் கப்பல்ல கூட்டிட்டு போயிட்டு விட்டுட்டு மறுபடியும் ஐலாண்டுக்கு வந்துட்டாங்க, எனக்கு செம்ம டயர்டு, நைட்டு சீக்கிரமாவே தூங்கிட்டேன், நான் தூங்கிட்டு இருக்கப்போ காலையில காது கிழிற மாதிரி ஒரு சவுண்டு, என்னடான்னு வெளியே எட்டி பார்த்தா ஐலாண்ட்ல சிக்னலுக்காக வச்சிருந்த ஒரே ஆண்டனா வெடிச்சு செதறிச்சு, சரி ஏதோ ஷார்ட் சர்க்யூட்
போலன்னு அதை அப்படியே விட்டுட்டேன் இப்படின்னு ஒத்த கண்ணா அந்த கேள்விக்கு பதில் சொன்னதும் அடுத்து இவங்கிட்ட கேட்கப்படுற கேள்வி, நீ எப்போயில இருந்து இங்க வேலை செய்யறேன்ட்டு. அதுவாங்க 10 வருஷத்துக்கு முன்னால நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல வேலை செய்யறப்போ எனக்கு ஆக்சிடென்ட் நடந்து ஒரு கண்ணு போயிடுச்சு. அப்பையில இருந்து எனக்கு யாருமே வேலை கொடுக்கல. அப்புறம் 5 வருஷத்துக்கு முன்னால கார்லஸ் தான் என்ன கூப்பிட்டு இந்த ஐலாண்ட்ல வேலை கொடுத்தாரு அப்படின்னு ஒத்த கண்ணா இதுக்கு ஒரு பதில சொல்றான். கடைசியா இவங்கிட்ட, நாங்க இந்த பங்களாவுக்கு வரப்போ நீ வயலட் கலர் பூத்தொட்டி எல்லாம் எடுத்து வாசல்ல வச்சிட்டு இருந்தல்ல, அதை யாருப்பா ஒண்ணு பண்ண சொன்னதுன்னு ஹீரோயின் கேட்க, அது ஒலிவியா தாங்க சொன்னாங்க. கெஸ்ட் எல்லாம் எப்ப வீட்டுக்கு வராங்களோ அவங்க கண்ணு முன்னாலேயே நீ இதை பண்ணணும்னு சொன்னாங்க. நானும் அதை பண்ணேன்னு ஒத்த கண்ண சொன்னதோட இவனோட முழு நேமையும் கேட்டு எழுதிக்கிட்டு இவனை அனுப்பிடுறாங்க. இதுக்கு நடுவுல இந்த ஐலாண்ட்ல இருக்க சிட்டில ஒரு பே போன் இருக்கு. அங்க இருந்து யாருக்காவது கால் பண்ணணும்னா பண்ணலாம். நான் அங்க போய் யாரோ ஒருத்தவங்களே கால் பண்ணணும். சோ என்ன அங்க குறியிட போன்னு ஹீரோயின் ஜூனியர் கிட்ட டிமாண்ட் பண்ணவே, ஏங்க என்னங்க இதெல்லாம், இந்த பங்களால இருந்து யாரும் வெளியே போக கூடாதுன்னு சீனியர் சொல்லிட்டே போயிருக்காருங்க. நான் மட்டும் உங்களை அங்க குறியிட போன விஷயம் சீனியருக்கு தெரிஞ்சுது. அந்த ஆள் ஏன் மண்டையை போட்டு ஊட்டுவாங்க, இந்த ஒண்ணு மட்டும் வேணாமே அப்படின்னு ஜூனியர் சொல்லியும், வேற என்ன பண்றது, நீ என்ன போன் பண்ண விடலனா இந்த கேஸை நீ தனியா தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஹீரோயின் இத சொல்லியே பிளாக்மெயில் பண்றா. ரைட்டு, நாய் வேஷம் போட்டா குலைச்சுதானே ஆகணும், வாங்க 2 பேரும் சேர்ந்தே குலைப்போம்னு ஜூனியர் பே போன் கிட்ட ஹீரோயினை கூட்டிட்டு போறான். அங்க இருந்து ஹீரோயின் கால் பண்றது இவளுக்கு ஐரிஸ்னு நெருக்கமான ஒரு தோழி இருக்காளே அவளுக்கு. ஹீரோயின் அவளுக்கு கால் பண்ணி ஐலாண்ட்ல என்னென்னலாம் நடந்துச்சு, இங்க யார் யாரெல்லாம் இருக்காங்க, அவங்களோட பேரெல்லாம் என்ன, அவங்களுக்குள்ள என்னென்ன ரிலேஷன்ஷிப்லாம் இருக்கு, இது மொத்தத்தையும் சொல்லிட்டு இவங்க ஒருத்தவங்களை பத்தின தகவல் எனக்கு தெரிஞ்சாகணும். எனக்கு இங்க சிக்னல் இல்லன்றதுனால என்னால எதையும் பண்ண முடியல. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அதை கண்டுபிடிச்சு சொல்லுன்னு காலை கட் பண்ண ஹீரோயின் மறுபடியும் பங்களாவுக்கு வரா. இப்ப இவங்க விசாரிக்க போறது வீட்டுல சர்வெண்டா வேலை செய்யற கிறிஸ்டினா, 2வது ஃபிக், 3வது கார்லஸ். 3 பேரையும் கூட்டிக்கிட்டு தனியா ஒரு ரூமுக்கு போறாங்க. கல்ப்ரிட் நராம ஷூட் பண்ண டைமிங்ல நீங்க எங்க இருந்தீங்கன்னு கிறிஸ்டினா கிட்ட ஜூனியர் என்கொயரி பண்றப்போ இவங்க எந்த ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்களோ அதே ரூம்ல தான் இருந்ததா கிறிஸ்டினா சொல்றாங்க. இவங்களுக்கு ஒலிவியா செத்ததுல ஒரே வருத்தம். அந்த வருத்தத்திலேயே இந்த ரூம்ல ஒரு 3 கிளாசிக்கல் துப்பாக்கி இருக்கு, அதை தொடச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் இவங்களுக்கு தெரிய வந்திருக்கு இங்க இருந்த 3 துப்பாக்கியில ஒரு துப்பாக்கிய காணோன்ட்டு. எங்கடா அந்த துப்பாக்கின்னு இவங்க ஷாக் ஆகிறதுக்குள்ளேயே வெளியே வேற ஒரு துப்பாக்கி ஃபயர் ஆகிற சவுண்ட் கேட்டிருக்கு. இவங்களும் அந்த ரூமுக்கு வந்துட்டு இருக்காங்க. இத கிறிஸ்டினா சொல்ல, ஐயோ அப்ப யாரோ ஒருத்தவங்க கையில துப்பாக்கி இருக்கா, அப்ப நமக்கு எப்பவா இருந்தாலும் டேஞ்சர் தான், சட்டு புட்டுன்னு இந்த பங்களாவை காலி பண்ணாதான் உண்டு, வாங்க போலாம்னு கார்லஸ் மெர்சலா வராப்புல. சரி போவோம்னு பக்கத்துல இருந்த ஃபிக்கும் டேபிள்ல இருந்த அவனோட பேக் எடுக்கிறப்போ பேக் தவறி கீழே விழுந்து உள்ள இருந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வெளியே வருது. பேக் மொத்தமும் மெடிசன், இது கூடவே பைபிள்ல மார்பின் முத கொண்டு வச்சிருக்கான். மார்பின்ன்றது சாதாரணமா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிட மாட்டாங்க, ரொம்ப மோசமா வலி இருந்தாலோ இல்ல சர்ஜரிக்கோ தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. இதை எதுக்காக இவன் வச்சிருக்கான்னு ஹீரோயினுக்கு புரியல. கேட்டாலும் அவங்கிட்ட இருந்து சரியான பதில் கிடைக்கல. இது நடந்துட்டு இருக்கும் போதே பக்கத்துல இருந்த கிறிஸ்டினாவுக்கு வயசாயிட்டாங்க இல்லையா, சோ ரொம்ப பிரஷர் ஆயிட்டாலே உடம்பெல்லாம் அவங்களுக்கு நடுங்க ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு அந்த நடுக்க வர ஆரம்பிச்சிருது. சோ கார்லஸ் அவங்கள கூட்டிட்டு வெளியே போக அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் எல்லாரும் கூடியிருக்க இடத்துல வந்து மிகப்பெரிய குண்டு ஒண்ணு தூக்கி போடுறா. இங்க நடக்கிறது எதுவுமே தற்செயலா நடக்கல, இங்க இதுதான் நடக்க போகுதுன்றது ஏற்கனவே ஒலிவியாவுக்கு தெரிஞ்சிருக்கு. இத போலீஸ் சால்வ் பண்ணாம நம்ம எல்லாரும் சேர்ந்து உண்மையை கண்டுபிடிக்கணும்னு ஒலிவியா நம்ம கிட்ட போட்லயே இன்டைரக்டா சொல்லிருக்கா. நீங்களே நல்லா யோசிங்க, ஒலிவியா சாகரப்போ நம்ம 2 நாட்டு பார்டருக்கு நடுவுல இருந்ததுனால மட்டும்தான் இப்ப இந்த பங்களா விட்டு வெளியே போக முடியாம இங்கேயே இருக்கும். சோ நம்மள வெளியே போக விடாம இந்த பங்களாவிலே வச்சாதான் சில உண்மைகள் வெளியே வரும்ன்றதுக்காக ஒலிவியா வேணும்னே 2 நாட்டு பார்டருக்கு நடுவுல போட்ட ஓட்ட சொல்லிருக்கா. அப்புறம் நம்ம பங்களால இருக்கப்போ யாருக்கும் கான்டாக்ட் பண்ணி உண்மையை மறைச்சிடக்கூடாதுன்னு தான் ஆண்டனாவையும் வெடிக்க வச்சிருக்கா. இது எல்லாத்துக்கும் மேல நம்ம இந்த பங்களாவுக்கு வரும்போதே ஒத்த கண்ண வயலட் கலர் பூவெல்லாம் நம்ம கண்ணுல படுற மாதிரியே எடுத்து வச்சிட்டு இருந்தான்ல, அவன் அந்த வேலையை பார்க்க சொன்னதே ஒலிவியா தான். பொதுவா வயலட் கலர்ன்றது ஏசியன் கல்ச்சர்ல காதல், நியாயம், மன்னிப்பு, மறப்புன்னு பல விஷயங்களை குறிக்குது. இத ஒலிவியா நம்ம கண்ணுல பட வச்சிருக்கான்னா இது எல்லாத்தையும் கலந்த ஒரு உண்மையை வெளியே கொண்டு வரதுக்காகத்தான். சோ ஒலிவியா ஒவ்வொன்னத்தையும் பிளான் பண்ணி பண்ணிருக்கா அப்படின்னு ஹீரோயின் சொல்லியும் அங்க இருக்கவங்க யாரும் நம்புற மாதிரி தெரியல. பட் ஒலிவியா இதத்தான் சொல்ல வரான்னு ஹீரோயின் மட்டும் கான்பிடண்டா இருக்கா. இதுக்கப்புறம் மறுபடியும் ஒருத்தவங்கள்ட்டையும் தனித்தனியா விசாரணை ஆரம்பிக்குது. எல்லாத்தையும் பேரலா தான் காட்டுறாங்க. ஆனா பேரலா சொல்றதுக்கு நான் 3 ஆள் இல்லையே, ஒரு ஆள் தானே. சோ நம்ம அந்த விசாரணையை தனித்தனியா பார்ப்போம். முதல்ல ஹீரோயின் நராம் கிட்ட விசாரிக்கிறப்போ அந்த பாலிவுட் பச்சை வந்து கையில ஒரு பவுல்ல என்னத்தையோ வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டு இருக்கான். நம்ம தான் ஆரம்பத்திலேயே இவனை பத்தி பாத்துட்டோம்ல, இவன் இந்தியாவுக்கு வந்து இங்க இருந்து யோகா ஆன்மீகத்தெல்லாம் கத்துக்கிட்டு வந்திருக்கான்ட்டு. இவன் கத்துக்கிட்ட வித்தைய இவனோட சொந்த ஊருக்கு போய் யோகா கிளாஸா வச்சு நடத்திட்டு இருக்கப்போ அங்க ட்ரைனிங்க்கு சோனியா வந்திருக்கா. அப்பதான் சோனியாவுக்கும் இவனுக்கும் பார்த்ததுமே ஃபயர் பத்திக்கிட்டு 2 பேருக்குள்ள கனெக்ட் ஆயிருக்கு. மிச்சபடி இவனுக்கும் ஒலிவியாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இதுக்கு முன்னால இவன் ஒலிவியாவை பார்த்தது கூட இல்லையா. அப்படி இருக்கப்போ ஒலிவியா எதுக்காக இந்த ஐலாண்டுக்கு இவன் வரதுக்கு இவனுக்கு இன்விடேஷன் அனுப்புனான்னு தெரியல. இன்னொரு பக்கம் சோனியா கிட்ட கப்பல்ல ஒலிவியாவோட கொலை நடக்கிறப்பவும் பங்களால யாரோ ஒருத்தவங்க நராம ஷூட் பண்றப்பவும் 2 டைமிங்லயும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்டா, கப்பல்ல என்னோட ஆள் தூங்கிட்டு இருந்தாங்க, எனக்கு போர் அடிக்குதே நான் முழிச்சிட்டு இருந்தேன், அப்ப திடீர்னு ஒரு சவுண்ட் கேட்டுச்சு, அதுக்கப்புறம்
அப்புறம் தான் நானும் என்னோட ஆளு வெளியே வந்தோம். ரெண்டாவது பங்களால நானும் ஆளு தான் எப்ப பார்த்தாலும் யோகா பண்ணிட்டு இருக்கிறத நீங்க பாத்திருப்பீங்களே. சோ குளிக்கிறதுக்கு முன்னால ஃப்ரெஷ்ஷா ஒரு யோகா பண்ணுவோம்னு பாத்ரூம்ல யோகா பண்ணிட்டு இருந்தோம். அப்ப பட்டுன்னு யாரோ எங்களை ஷூட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சோனியா சொல்றா. இதோட இந்த பக்கம் கேரிய கூப்பிட்டு போட்ல ஒலிவியா சாகறப்போ நீ என்னடா பண்ணிட்டு இருந்தான்னு கேட்டா இவன் சொல்ற விஷயம் ஒரு ட்விஸ்டடா இருக்கு. போட்ல இருந்த இவனுக்கு அன்னைக்கு நைட்டு தூக்கம் வரல. சோ கொஞ்சம் காத்து வாங்குவோமே நீ ரூம் விட்டு வெளியே வரப்போ, அதாவது கப்பலோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வரப்போ கப்பலோட கார்னர்ல நின்னுட்டு இருந்த ஒலிவியா கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல யாரையோ பார்த்து குசு குசுன்னு பேசிட்டு இருந்ததை இவன் பார்த்திருக்கான். பட் கீழே யார் நின்னாங்கன்றதெல்லாம் இவனுக்கு தெரியல. இவளுக்கும் நம்மள மாதிரியே தூக்கம் வரலன்னு யார்கிட்டே பேசிட்டு இருக்கா போல. ஏற்கனவே இவ டின்னர் டைமிங்ல பேசின பேச்சுல நமக்கு இன்னும் மண்டை காயுது. இப்ப வேற பொய்யா இவகிட்ட வாயை கொடுத்துக்கிட்டு நம்ம திரும்ப ரூமுக்கே போவோம் அப்படின்னு கேரி ரூமுக்கு நடந்து போயிட்டு இருக்க வழியில தான் பொத்துன்னு சவுண்ட் கேட்டிருக்கு. என்னடா சவுண்ட் இதுன்னு இவன் கத்திக்கிட்டே மேல ஓடி வந்து பார்த்தா ஒலிவியா கீழே போனமா கடந்திருக்கா. இத ஹீரோயின் கிட்ட சொன்ன கேரி கூடவே ஜூனியர் இருக்காரு இல்ல, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், செத்த இந்த ஆளை வெளியே அனுப்பான்னு ஜூனியரை வெளியே அனுப்பின கேரி, ஏமா ஹீரோயின் உனக்கே தெரியும் நானும் அக்காவும் எக்ஸ், எங்களுக்குள்ள சரி வரல பிரிஞ்சிட்டோம், மிச்சபடி எனக்கும் அக்காவுக்கும் நடுவுல எந்த வாக்கியா தகராறும் இல்ல, அப்படி இருக்கப்போ நான் ஏமா உங்க அக்காவை கொலை பண்ணணும், என்ன மட்டும் கொலைகாரன்னு சந்தேகப்படாதமா அப்படின்னு இவன் கெஞ்சில ஹீரோயின் இவனை சிரிச்ச மேனிக்கே பாத்துட்டு இருக்கா. இங்க சீனை கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு அவ ரூம்ல இருந்த ஹீரோயின் ஜன்னல் கண்ணாடி வழியா ஒலிவியாவோட கொலை நடந்த கப்பல் இன்னமும் ஐலாண்ட்ல கடற்கரையிலே தான் இருக்கு, அதுக்குள்ள யாரோ போறத பாக்குறா. எவன்டாதுன்னு பின்னாலேயே ஹீரோயின் செல்லுல பிளாஷ் லைட் அடிச்சுட்டு உள்ள போக கப்பலுக்குள்ள ஒலிவியா தங்கி இருந்த ரூம்ல இருக்கிறது ஃபிக். ஏய் கட்ட மிஸ் வச்ச கட்டப்பா, ஏன் யாருக்குமே தெரியாம திருட்டு போன மாதிரி நீ உள்ள வந்திருக்க அப்படின்னு ஹீரோயின் ஃபிக் கிட்ட கேட்க, எம்மா உடனே என் மேல சந்தேகப்படுறாதமா, உன் இன்வெஸ்டிகேஷனுக்கு என்னால ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு அதை பார்க்கதாமா வந்தேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயின் ஒலிவியாவோட டிராயரை போய் திறந்து பாக்குறா. உள்ள ஏகப்பட்ட டேப்லெட்ஸா இருக்கு. என்னடா என் அக்காவுக்கு எது உடம்பு சரியில்லையா அப்படின்னு இதை பார்த்து ஹீரோயினுக்கு ஒரு சந்தேகம் வர, இல்லம்மா உங்க அக்கா அது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னா அப்படின்னு ஃபிக் பதில் சொல்லிட்டு இருக்க கேப்லயே அதே டிராயர்ல இருந்து ஹீரோயின் ஒரு ஃபைல் எடுக்கிறா. இதுல இருக்கிறது சர்டிபிகேட்ஸ். இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் ஹாஸ்பிடல்ல குழந்தைங்க பிறக்கும் போதே இறந்து போயிட்டா அவங்களுக்கு கொடுக்கிற டெத் சர்டிபிகேட்டா இருக்கு. இதை ஏன் ஒலிவியா வச்சிருக்கான்னு தெரியல. எது எப்படியோ இத ஜூனியர் கிட்ட மட்டும் சொல்லிடாதன்னு ஹீரோயின் சொல்லும் போதே என்ன ஏன் பேர் இங்க அடிபடுது அப்படின்னு மூக்கு வேர்த்த மாதிரி ஜூனியர் வந்துடுறான். அப்படி இப்படின்னு கடைசி வரைக்கும் சர்டிபிகேட்டை பத்தி சொல்லாமலே ஹீரோயின் அவன் ஆய கட்டி நான் மறுபடியும் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசணும் வா பே போன் இருக்க இடத்துக்கு போவோம்னு ஜூனியரை அங்க கூட்டிட்டு போயிட்டு திரும்ப ஐரிஸ்க்கு கால் பண்றா. போன தடவை ஹீரோயின் ஐரிஸ் கிட்ட சில விஷயங்களை விசாரிக்க சொல்லியிருந்தால, அவ அதெல்லாம் விசாரிச்சு இப்ப பேசிட்டு இருக்க ஹீரோயின் கிட்ட சொல்ல அதுல ஒத்த கண்ண ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தானே, எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னால ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு அதுல ஒரு கண்ணு போயிடுச்சுன்னு. அது முழுக்க முழுக்க உண்மைதான். ஆனா அதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னன்னா 10 வருஷத்துக்கு முன்னால ஒத்த கண்ண வேலை செஞ்சுட்டு இருந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் வேற யாரோடதும் இல்ல, புதுசா ஹாஸ்பிடல் கட்டிட்டு இருந்த கார்லஸோட கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் தான் அது. அதுல இவனுக்கு ஆக்சிடென்ட் நடந்ததுனால 5 வருஷத்துக்கு முன்னால ஒலிவியான் கார்லஸ் பவுண்டேஷன் இடத்துல இருந்து இவனுக்கு சர்ஜரி நடக்கிறதுக்கான டொனேஷனை கொடுத்திருக்கிறதா ஐரிஸ் சொல்றா. ஹீரோயின் அதை கேட்டதும் கப்பல்ல ஒலிவியாவோட ரூம் டிராயர்ல இருந்து இறந்த குழந்தைங்களோட டெத் சர்டிபிகேட்டை ஹீரோயின் எடுத்து வந்தா இல்லையா, ஒரு டெத் சர்டிபிகேட்லயும் எந்தெந்த குழந்தைங்களோட பேர் இருக்கோ அதை அப்படியே ஐரிஸ் கிட்ட சொல்லி அதை பத்தியும் ஹீரோயின் என்கொயரி பண்ண சொல்லிட்டு இருக்கப்போ ஹீரோயினோட எதிரில ஏதோ ஒரு விஷயம் மாட்டுது. என்னன்னு பார்த்தா அது ஒரு மேகசினோட ஃப்ரண்ட் பக்கத்திலேயே ஒரு ஊரோட கவர்னர் அவரோட மனைவி இவங்க 2 பேராலையும் குழந்தை பெத்துக்க முடியலன்ற நியூஸ் இருக்கு. இத பார்த்து ஹீரோயின் என்ன நினைச்சாலோ அந்த கவர்னரை பத்தியும் ஐரிஸ் கிட்ட விசாரிக்க சொல்லிட்டு கண்டுபிடிக்கிற தகவல் எல்லாத்தையும் அடுத்த நாள் இவளுக்கு அனுப்ப சொல்றா. அது எப்படிரா அங்கதான் ஆண்டனா போயிடுச்சு, அப்புறம் அவ அனுப்புனாலும் அந்த தகவல் எப்படி ஹீரோயினுக்கு ரிசீவ் ஆகும் இப்படின்னு நம்ம யோசிச்சா ஆண்டனா டேமேஜ் ஆகி 2 நாள் கிட்ட ஆயிடுச்சு இல்லையா. ஏற்கனவே ஆண்டனாவை சரி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. மறுநாள் காலையில ஆண்டனாவை கம்ப்ளீட்டா ரெடி பண்ணிட்டாங்க. ஐரிஸ் அனுப்புன தகவல் மொத்தமும் ஹீரோயினையும் வந்து சேர்ந்துருது. இதுக்கப்புறம் தாங்க படத்துல ட்விஸ்ட் படா ட்விஸ்ட். தகவல் கிடைச்சதும் எல்லாரையும் கும்பலா கூட்டி உட்கார வச்ச ஹீரோயின் கண்டுபிடிச்ச உண்மை ஒவ்வொன்னையும் அவுத்து விடுறா. முதல்ல ஹீரோயின் போறது நல்லா ஏறுநத்தி ஏகாம்பரம் மாதிரி அங்க ஒருத்தர் இருக்கானே நராம், அவங்கிட்ட ஏன்பா நராம் குட்டி நீ உன்னோட ஒரிஜினல் பேருன்னு என்கிட்ட ஒன்னு சொல்லியிருந்தல்ல, நான் என்ன சொல்றேன் அது உன்னோட ஒரிஜினல் பேரே இல்லன்னு சொல்றேன். இப்ப நான் ஒரு கதை சொல்ல போறேன், அதுக்கப்புறம் உன்னோட ஒரிஜினல் பேர் என்னன்றதை நீயே சொல்ல. சில வருடங்களுக்கு முன்னால என் அக்கா தத்தெடுத்த எலிசான்ற குழந்தைய பெத்தெடுத்த அந்த குழந்தையோட உண்மையான அம்மா அவ ஒரு டீனேஜ் பொண்ணு. பிரசவத்துக்கு அப்புறம் கண்ண முழிச்ச அவளுக்கு அவ குழந்தை இறந்துருச்சுன்ற விஷயத்தை கேட்டதும் மனசு தாங்கிக்க முடியாம ஹாஸ்பிட்டலோட பில்டிங் மேல இருந்தே கீழே விழுந்து தற்கொலை பண்ணிட்டு இறந்து போயிட்டா. அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு ஹீரோயின் அந்த பொண்ணோட பேரை சொல்லி கேட்டு பார்த்தோம். இல்ல எனக்கு அந்த பொண்ணு
யாருன்னு தெரியாதுன்னு நராம் மறுக்கிறான். அது எப்படிரா உனக்கு தெரியாம போகும்? ஹாஸ்பிட்டல்ல அந்த பொண்ணை அட்மிட் பண்ணதே அந்த பொண்ணோட அண்ணன். தோ பாரு, அட்மிஷன் ஃபார்ம்ல அந்த பொண்ணோட அண்ணன் சைன் கூட போட்டிருக்கான் அப்படின்னு ஹீரோயின் ஐரிஸ் போட்டோவா அனுப்பியிருக்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை இவங்கிட்ட காட்டி, இன்னமும் உனக்கு தெரியல, சரிடா கையெழுத்து போட்ட ஆளோட முகத்தையே உனக்கு காட்டுறேன், அப்புறமாச்சு உனக்கு தெரியுதான்னு பாப்போம்னு கையெழுத்து போட்ட ஆளோட முகத்தை காட்டுறப்பதான் ஒரு ட்விஸ்ட். அது வேற யாரும் இல்ல, நராம் தான். பட் கையெழுத்து போட்டிருக்க ஆளோட பேரு ரெமோ கஸ்டடி. அப்படின்னா நராம் அவனோட உண்மையான பேரை இது வரைக்கும் மாத்தி சொல்லிட்டு இருந்திருக்கான். சோ இவன் தான் அப்ப செத்து போன பொண்ணோட அண்ணன். தங்கச்சி குழந்தை இறந்து போச்சுன்னு இவன் நினைச்சிட்டு இருந்திருக்கான். ஆனா அந்த குழந்தைய ஒலிவியாவும் கார்லஸும் தத்தெடுத்திருக்காங்கன்றது இவனுக்கு தெரியல. ஒரு கட்டத்துல தத்தெடுத்த எலிசா இறந்து போனதும் அவ போட்டோவோட மேகசின்ல ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நராம் கண்டுபிடிச்சிருக்கான், என்ன இந்த குழந்தை பாக்குறதுக்கு அப்படியே நம்ம தங்கச்சி மாதிரியே இருக்கு. கொய்யால, அப்ப நம்ம தங்கச்சி குழந்தை சாகலியா? இந்த ஒலிவியா தான் குழந்தை செத்ததா போய் சொல்லி குழந்தைய தத்தெடுத்து நம்மள ஏமாத்திருக்காளா அப்படின்னு இவன் ஒலிவியாவை பழிவாங்க முடிவெடுத்திருக்கான். அதுக்காக ஒலிவியாவோட பேக்ரவுண்ட நோன்றப்பதான் இவனுக்கு தெரிஞ்சிருக்கு, ஒலிவியாவுக்கும் அவளோட பிசினஸ் பார்ட்னரான சோனியாவுக்கும் நடுவுல ஒரு வாய்க்கா தகராறு போயிட்டு இருக்குன்ட்டு. சோ சோனியாவை வச்சே ஒலிவியாவை பழிவாங்க முடிவெடுத்தவன் எப்படிரா இந்த பொண்ணை உசார் பண்ணலாம்னு பாக்குறப்போ சோனியாவுக்கு யோகானா ரொம்ப பிடிக்கும், அவ கிளாஸஸ் எல்லாம் போறா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இவன் இந்தியாவுக்குலாம் போல அங்கேயே ஒரு லோக்கல் யோகா கிளாஸ்ல போய் யோகாவை கத்துக்கிட்டு சோனியா போற யோகா கிளாஸ்ல டீச்சரா சேர்ந்திருக்கான். நடுவுல ஹீரோயின் இவன் கிட்ட விசாரிக்கிறப்போ பவுல்ல ஒண்ணு வச்சுக்கிட்டு இவன் சாப்பிட்டுக்கிட்டே ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருந்தான்னு நம்ம சொன்னோம்ல. அப்ப இவன் சாப்பிட்டது இவனோட லெஃப்ட் ஹேண்ட்ல. எப்ப இவன் பக்கி பைய மாதிரி லெஃப்ட் ஹேண்ட்ல சாப்பிட்டானோ இந்தியால இருக்க எல்லாரும் நாகரிகமானவங்க, அவங்க லெஃப்ட் ஹேண்ட வேற ஒரு காரியத்துக்காக யூஸ் பண்ணுவாங்கன்றது ஹீரோயினுக்கு தெரியும். சோ அதுல இருந்தே அவன் இந்தியாவுக்கு போகலன்றதை ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டா. ஆக இங்கேயே யோகா கத்துக்கிட்டு சோனியா போற யோகா கிளாஸ்ல டீச்சரா போய் சேர்ந்தவன் சோனியாவை கரெக்ட்லாம் பண்ணல. ஒரு நாள் சோனியாவை தனியா கூப்பிட்டு, இந்த மாதிரி அந்த மாதிரி ஒலிவியா என் தங்கச்சி குழந்தைய செத்ததா போய் சொல்லி அவ தத்தெடுத்து வளர்த்து இருந்திருக்கா, அவளை ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும்ட்டு இவன் ஹெல்ப் கேட்கவே சோனியாவுக்கு தான் ஒலிவியாவை பிடிக்காதே. சோ வாடா ரெண்டு பேருமா சேர்ந்து போய் நியாயத்தை கேட்போம் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒலிவியா கிட்ட போய் இதை பத்தி கேட்டிருக்காங்க. அப்பதான் இந்த மூணு பேருக்குமே ஒரு ட்விஸ்ட். ஏன்னா செத்ததா சர்டிபிகேட் கொடுத்த குழந்தைய தான் தத்தெடுத்தோன்றது ஒலிவியாவுக்கே தெரியாது. நம்ம ப்ராப்பரா எல்லாத்தையும் முறைப்படி தான் பண்ணி குழந்தைய தத்தெடுத்ததா ஒலிவியா நினைச்சிட்டு இருக்கா. அப்ப இதுக்கு பின்னணியில வேற யாராவது இருக்கணும். அந்த உண்மையை நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சு தரேன், சரியான வாய் போறப்போ எல்லாமே தெரிய வரும்ட்டு அதை கண்டுபிடிச்சு கொடுக்கறதா சொல்லிதான் சோனியா நராம் இவங்க ரெண்டு பேருக்கும் இன்விடேஷன் அனுப்பி ஒலிவியா அவங்கள இங்க வரவே வச்சிருக்கா. இது ஒன்னாச்சா, இது அப்படியே ஓரமா வச்சிருவோம். அப்புறம் நேத்து ஹீரோயினுக்கு கப்பல்ல ஒலிவியாவோட ரூம்ல இறந்ததா சர்டிபிகேட் கொடுத்த சில குழந்தைங்களோட சர்டிபிகேட் கிடைச்சதுல்ல, அதுல எலிசாவோட சர்டிபிகேட்டும் இருக்கு. இது ஒரு க்ளூவா இருக்கட்டும்னு வேணும்னே தான் ஒலிவியா அதை டிராயர்ல வச்சுட்டு போயிருக்கா. அதை எல்லாருக்கிட்டையும் சொன்ன ஹீரோயின், சரிடா நராம், உன் தங்கச்சி நீ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றப்போ அங்க ஒரு நர்ஸ் இருந்தாங்களே, அவங்கள உனக்கு ஞாபகம் இருக்கா? காலை கூட தாங்கி தாங்கி நடப்பாங்களே அப்படின்னு ஹீரோயின் கேட்க நராமுக்கு சரியா ஞாபகம் இல்ல. அது யாருன்றப்பதான் வெறியான ஒரு ட்விஸ்ட். அந்த நர்ஸ் இதே வீட்டுல வேலை செய்யற கிறிஸ்டினான்ற வயசானவங்க தான். இதை எப்படி ஹீரோயின் கண்டுபிடிச்சிருக்கான்னா, ஒரு கட்டத்துல கேரி தான் நான் கொலகாரம் இல்லமா என்ன நம்புமான்னு ஹீரோயின் கிட்ட கெஞ்சினா இல்லையா, அப்பவே கேரிய இன்வெஸ்டிகேஷன்ல ஹெல்ப்பா எடுத்துக்கிட்ட ஹீரோயின் நேத்து கிறிஸ்டினாவோட ரூமுக்கு இவனை அனுப்பி ரூம்ல சில தகவலை செக் பண்ண சொல்லியிருக்கா. இவனும் உடம்பு சரியில்லாத மாதிரி கிறிஸ்டினாவோட ரூமுக்குள்ள போய் நான் அங்கவே ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு படுத்து கிறிஸ்டினா ரூம்ல இல்லாத சமயத்துல இவன் கிறிஸ்டினாவோட டிராயரை ஓபன் பண்ண அதுல இவங்க கார்லஸோட ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா வேலை செஞ்சிருக்காங்கன்றதுக்கான ஐடி கார்டு கிடைச்சிருக்கு. சோ இந்த வர்மக்கலை தெரிஞ்ச சொர்ணாக்காவோட வேலையே ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் ஏழையான குடும்பத்து பொண்ணுங்க அட்மிட் ஆகி அவங்க குழந்தை பெத்துட்டாங்கன்னா அவங்க குழந்தை இறந்ததா போய் சொல்லி டெத் சர்டிபிகேட் வாங்கி கொடுத்துட்டு அந்த குழந்தைங்களை பணக்கார குடும்பத்துக்கு பெரிய அமௌண்ட்டுக்கு தத்து கொடுக்குற வேலையை பார்த்திருக்கா. இதுல கிறிஸ்டினா வெறும் அம்பு, இந்த அம்பை விடுற வில்லே கார்லஸ் தான். முதல்ல ஹீரோயின் பங்களாவுக்கு வந்து ரூமுக்குள்ள போறப்போ வெளியே யாரோ குசு குசுன்னு பேசுற மாதிரி சவுண்ட் கேக்குதுன்னு வெளியே வந்து மாடியில கார்லஸும் கிறிஸ்டினாவும் பேசிட்டு இருக்கிறத பார்த்தால, அப்ப ஹீரோயினுக்கு ஒரு ஊர் மேயரோட பேரு காதுல விழுந்திருக்கும். இந்த காரணத்தினாலதான் நேத்து நைட்டு ஹீரோயின் ஐரிஸ் கிட்ட பேசிட்டு இருக்கப்போ எதிரில மேகசின்ல அதே மேயரோட ஃபேமிலியில அவங்களால குழந்தைய பெத்துக்க முடியலன்ற விஷயத்தை பார்த்ததும் அதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லிருப்பா. இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வந்தது இன்னைக்கு காலையில மேயரோட ஃபேமிலிக்கு கார்ல சைட்ல இருந்து ஒரு குழந்தைய தத்து கொடுக்கறதா இருந்திருக்கு. அதனாலதான் ஒலிவியாவோட கொலை நடந்ததுல இருந்து அந்த வேலையை பார்க்க போனோம்னு இந்த பிக்கால்ஸ் நான் போறேன்னு துடிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. இப்படிதான் எலிசா உட்பட பல குழந்தைங்க செத்ததா அவங்க ஃபேமிலி கிட்ட போய் சொல்லி குழந்தைங்களை பணக்கார ஃபேமிலிக்கு தத்து கொடுத்திருக்காங்க. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கப்பதான் ஒலிவியா கூப்பிட்டு நராம் இங்க வந்துட்டானா, அடடா இவன் தங்கச்சி குழந்தைய தானே அப்ப செத்ததா போய் சொல்லி கார்லஸோட ஃபேமிலி கிட்ட கொடுத்தோம், எங்க வந்தவன் நம்ம அடையாளத்தை கண்டுபிடிச்சிட போறான், அதுக்கு முன்னால இவன் அடையாளம் இல்லாம பண்ணணும்னு கார்லஸும் கிறிஸ்டினாவும் சேர்ந்தே தான் ஒரு பிளான் போட்டிருக்காங்க. அவனை ஷூட் பண்ணி போட்டு தள்ளிடலாம்ட்டு. இத பண்றதுக்கு முன்னால இன்டெலிஜென்ட்டான ஹீரோயினையும் போலீஸான ஜூனியரையும் வேற இடத்துக்கு கொண்டு போக தான் ஷூட் அவுட் நடக்கிறதுக்கு முன்னால கூட வாங்கலாம் டீ சாப்பிடலாம்னு கார்லஸ் ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போனால அவன் அவங்கள டைவர்ட் பண்ண அதை பண்ணிருக்கான். இந்த கேப்ல கிறிஸ்டினா கிளாசிக்கல் துப்பாக்கில இருந்து ஒரு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு
சீக்ரெட் ரூம் வழியா வந்து பாத்ரூம்ல இருந்தா நராம ஷூட் பண்ண முயற்சி பண்ணிருக்கா. பட் அவளுக்கு தான் ரொம்ப பிரஷர் ஆனா உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருமே. அந்த நடுக்கத்தினால கரெக்டா ஷூட் பண்ண முடியல. போன தடவை ஹீரோயின் சீக்ரெட் ரூமுக்குள்ள போறப்போ கடைசியா ஒரு இடம் சீலா இருந்துச்சுன்னு பார்க்காம வந்துட்டா. அப்புறம் நமக்கே தெரியாம வேற ஒரு நாள் நைட் அந்த ரூமுக்குள்ள போய் சீலை உடைச்சு அந்த பக்கம் இருந்த டோரை திறந்து பார்த்தா டோருக்கு பின்னால இருக்கிறது கிறிஸ்டினாவோட ரூம். இதை ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும் போதே இவ்வளவு நேரமா சீன்ல இல்லாத சீனியர் அவரும் இங்க வந்து ஜோதியில ஐக்கியமாகிடுறாரு. ஹீரோயின் இவ்வளவு சொல்லியும் கிறிஸ்டினா அதை ஏத்துக்கல. இதுக்கெல்லாம் உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு அந்த ஆயாளரை ஏன் இல்லாம இந்த பங்களாவுக்கு வந்தனா எனக்கு பிடிச்ச ரூம்ல தங்கியும் நீ என்கிட்ட சொன்ன பாரு உனக்குலாம் அந்த ரூம் கிடையாது, லக்கேஜ் எடுத்து நான் வேற ரூம்ல வைக்கிறேன், நீ வேற ரூமுக்கு போன்னு. அப்பவே எனக்கு ஒரு டவுட் டி, இந்த ரூம்ல ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு. சோ எதுவும் நடந்தா என் நாலேஜுக்கு வரணும்ன்றதுக்காகத்தான் விட்டு போன பொருள் எடுக்கிறதுக்கு நான் நராம் ரூமுக்கு போகும்போதே பாத்ரூம்ல அதுங்க குசு குசுன்னு பேசிட்டு இருந்த சமயத்துல நாங்க ஒரு பென்ல பிக்ஸ் ஆயிருந்த சீக்ரெட் கேமரா வச்சுட்டு வந்தேன். அந்த கேமரா ஃபுட்டேஜ பார்த்துட்டாலே எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சிருமே அப்படின்னு ஹீரோயின் அதுல ரெக்கார்ட் ஆயிருக்க ஃபுட்டேஜ எல்லார்கிட்டையும் போட்டு காட்ட ஹீரோயின் சொன்ன மாதிரியே சீக்ரெட் ரூம்ல இருந்து துப்பாக்கியோட வெளியே வந்து நராம ஷூட் பண்ணது கிறிஸ்டினா தான். இது கூடவே ஹீரோயின் சீக்ரெட் ரூம்ல ஒரு சோப்பை மோந்து பார்த்துட்டு அதை கையோட எடுத்து வச்சிருந்தாலே சீக்ரெட் வழியில நராமோட ரூமுக்கு வந்து கிறிஸ்டினா அவங்களை ஷூட் பண்ணிட்டு மறுபடியும் சீக்ரெட் வழியில தப்பிக்கிறப்போ மேல கன் பவுடர் வாசனை வீசக்கூடாதுன்னு இந்த சோப் எடுத்து உடம்பு முழுக்க பூசிட்டு தான் வெளியே வந்திருக்கா. அந்த சோப்புல கன் பவுடர் வாசனையும் இப்ப வரைக்கும் அடிக்குது. இதை எடுத்து சீனியர் கிட்டயே எவிடன்ஸா ஹீரோயின் கொடுத்துட்டு இதாங்க நடந்த உண்மைன்னு சொல்லி முடிக்க ரைட் அப்ப நராம இவங்க கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்கன்னா ஒலிவியாவையும் போட்ல வச்சு இவங்க தான் கொலை பண்ணாங்களா அப்படின்னு சீனியர் கேக்குறப்போ இதுதாங்க ஒரு மரண ட்விஸ்ட். கப்பல்ல இருந்த ஒலிவியாவை யாருமே கொலை பண்ணல, அது ஒரு சூசைடுன்னு ஹீரோயின் சொல்றா. ஏன்னு கேட்டா ஒலிவியாவுக்கு கேன்சர் இருந்திருக்கு. இன்னும் தெளிவா சொல்லணும்னா கேன்சர் முத்தி போய் அவ சாகர கண்டிஷன்ல வலியில துடிச்சிட்டு இருந்திருக்கா. ஒலிவியாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக வந்தவன் தான் ஃபிக். இவன் முன்னொரு காலத்துல கார்லஸோட ஹாஸ்பிட்டல்ல தானே வேலை செஞ்சான். அப்பெல்லாம் இவனுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத இவனை நீ போய் ஒரு ஆபரேஷன் பண்றான்னு சொல்ல இவன் பண்ண ஆபரேஷன்ல பேஷண்ட் கண்டம். எங்க விஷயம் வெளியே வந்துட்டா ஹாஸ்பிட்டலோட பேரே கெட்டு போயிடும் அப்படின்னு கார்லஸ் இதை மறைக்கிறதுக்கு இவனுக்கு எக்கச்சக்கமான பணம் கொடுத்திருக்காரு. பட் குற்ற உணர்ச்சியில அதை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டான். ஆனா ஒலிவியா தான் அந்த செக்கை வாங்கி இவங்கிட்ட கொடுத்து உன்னால ஒரு உயிர் போயிடுச்சு இல்ல, அதுக்கு பரிகாரமா நீ தனியா ஒரு கிளினிக் வச்சு பல உயிரை காப்பாத்து இப்படின்னு இவளுக்கு கார்லஸ் மாதிரி நடந்த தப்ப மறைக்கணும்ன்ற எண்ணம் இல்ல. ஃபிக்கோட லைஃப் போயிடக்கூடாதுன்னு அவ ஃபிக்கு நல்லது பண்ணிருக்கா. சோ இதனாலேயே ஃபிக் ஒலிவியாவுக்கு நன்றி கடன் பட்டிருக்கானா. எப்ப குழந்தைங்க செத்ததா போய் சொல்லி அவங்கள பணக்கார குடும்பங்களுக்கு கார்லஸ் தத்து கொடுக்கறான்றது ஒலிவியாவுக்கு தெரிஞ்சதோ அப்பவே கார்லஸ்க்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும்னு அதுக்கு இந்த ஐலாண்ட் பிளான போட்டு இதுக்கு ஃபிக்கையும் துணைக்கு கூப்பிட்டுருக்கா. சோ கப்பல்ல ஹீரோயின் கிட்ட எல்லாம் பேசி முடிச்சதும் வலி தாங்க முடியாம ஒலிவியா மேல இருந்து கீழே விழுந்து இவளே தான் தற்கொலை பண்ணிட்டு இறந்து போயிருக்கா. இவளோட சாவு மூலியமா நடந்த உண்மையெல்லாம் ஹீரோயின் கண்டுபிடிச்சிருவான்றது ஏற்கனவே ஒலிவியாவுக்கு தெரியும். ஆக இவங்களை இந்த ஐலாண்ட்ல இருக்க வைக்கதான் சாகறதுக்கு முன்னாலேயே எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா ஒலிவியா பிளான் பண்ணிட்டா. கப்பல 2 பார்டருக்கு நடுவுல நிறுத்தினது அப்புறம் நம்ம ஒத்தக்கண்ணா இருக்காப்லயே இவனுக்கு 5 வருஷத்துக்கு முன்னால ஆபரேஷன் பண்றதுக்கு காசு கொடுத்ததே ஒலிவியா தான். பயபுள்ள பேச்சுவாக்குல ஒரு ட்விஸ்ட கொடுக்குது பாருங்க. இவனுக்கு ஒத்த கண்ணு டம்மிலாம் இல்ல, 2 கண்ணுமே நல்லா தெரியும். ஆபரேஷனுக்காக காசு கொடுத்த ஒலிவியாவுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணியாகணும் தான். ஒலிவியா சாகறதுக்கு முன்னாலே இவங்கிட்ட சொல்லிட்டா கப்பல் திரும்ப வரப்போ நீ ஆண்டனாவை வெடிக்க வச்சிடணும்ட்டு. சோ ஐலாண்ட்ல இருந்த ஆண்டனாவை பாம் வச்சு வெடிக்க வச்சதே இவன் தான். இப்படி எல்லாரையும் பங்களாலேயே ஒலிவியா இருக்க வச்சு அவன் நினைச்ச மாதிரியே ஹீரோயின் மூலியமா உண்மையை வெளியவும் கொண்டு வந்துட்டா. மேட்ரு தெரிஞ்சதும் போலீஸ்காரங்க கார்லஸ் கிறிஸ்டினா 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. கடைசியா 5 வருஷத்துக்கு முன்னால இருந்த எலிசா இப்ப இறந்த ஒலிவியா இவங்களோட சமாதியில அஞ்சலி செலுத்திட்டு எல்லாரும் ஐலாண்டை விட்டு கிளம்புறப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டான ஐரிஸ் அவ கிளைமேக்ஸ் ட்விஸ்ட கையில எடுத்துக்கிட்டு இங்க வரா. அவ கையில இருக்கிறது ஒலிவியாவோட அட்டாப்சி ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒலிவியா சாகறதுக்கு முன்னால அளவுக்கு அதிகமா மார்பின் எடுத்திருக்கான்னு சொல்லிருக்காங்க. இந்த டாக்குமெண்டோட ஹீரோயின் ஃபிக்க புடிச்சு கேள்வி மேல கேள்வி கேக்குறா. ஏன்னா இவங்கிட்ட தானே மார்பின் இருக்கிறத ஹீரோயின் பார்த்தா. சோ இவன் சட்டையை பிடிச்சி கேள்வி கேக்குறப்போ ஆமாமா சாகறதுக்கு முன்னால உன் அக்காவுக்கு மார்பின் கொடுத்தது நான் தான், பின்ன என்ன பண்ண சொல்ற, உன் அக்கா சாகணும்னு முடிவு எடுத்துட்டா. ஏற்கனவே அவளுக்கு கேன்சர்னால வலி, இப்ப சாகறப்போ அதனாலையும் வலி ஏற்பட்ட கூடாது, வலிய மறக்க எனக்கு ஏதாவது குடுறான்னு கேட்டா நானும் வேற வழி இல்லாம மார்பினை கொடுத்தேன். உங்க அக்கா போட்ல மேல இருந்து கீழே விழறதுக்கு முன்னால கீழே யார்கிட்டயோ பேசிட்டு இருந்ததா கேரி சொன்னானே, அவ பேசிட்டு இருந்தது என்கிட்ட தான். மார்பின் எடுத்த மயக்கத்துல அவ மேல இருந்து குதிக்கிறப்போ எந்த ஆங்கிள் குதிச்சா வலி இல்லாம அவ சாக முடியும்னு நான் தான் சொன்னேன். அவளும் குதிச்சு செத்துட்டா. இப்ப என்ன மார்பின் கொடுத்ததுக்காக என்ன போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறியா இப்படின்னு ஃபிக்கு அல்ல விடுது. சீச்சி நீயா எங்க அக்காவை ஏதாவது ஒண்ணு பண்ணிருந்தா நான் அவனை வேற மாதிரி பண்ணிருப்பேன். ஆனா எங்க அக்காவே தானே சாகணும்னு முடிவெடுத்தா, அவ ஆசைக்கு தானே நீ உதவி பண்ண, உன்ன என்ன பண்ணி என்ன ஆக போகுது, நீ போய் ஆக வேண்டியதை பாரு அப்படின்னு ஹீரோயின் ஃபிக் அனுப்பிட்டு ஐரிஸோட சேர்ந்து ஐலாண்டை விட்டு வெளியே வரும்போதே படத்தோட கதை முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.